நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சியோட யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு 5.1 ஆம்ப் ஒன்று ஆர்டர் வந்தது. அது ரெடி பண்ணியிருக்கோம். அதை பற்றி வீடியோ பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டுக்கான ஆம்பு. இது வந்து என்னென்ன பொருள் போட்டிருக்குன்ற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோனி 5.1 கேபினெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ் போர்டு பார்த்திங்கன்னா பகாரியா யூஎஸ் போர்டு தான் போட்டிருக்கோம். இது வந்து வெளியில் இன்னரில் போயிடலாம் பாருங்கள். பேக் சைடு பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்சு ஒரு 5.1 சுவிட்ச் இருக்கும். இதில் வந்து எஃப்எம்க்கு கொடுத்துருக்கோம். பேக் சைடில் ஒரு ஃபேனு ப்ளஸ் 6 ஸ்பீக்கர் அவுட் 6 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது அவ்வளோதான். இதில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 செலக்டர் சுவிட்சு பாருங்கள். இது வந்து யூஎஸ் போர்டு பார்த்திங்கன்னா பகாரியா யூஎஸ் போர்டு தான் போட்டிருக்கோம். பகாரியா. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொலாஜிக் போர்டு வந்து பார்த்திங்கன்னா யூடியில் சரௌண்ட் போர்டும் மதியில் வந்து சப்பு ப்ளஸ் பிடி இது போட்டிருக்கேன். மதி ஆடியோஸில் வந்து சப்பு ப்ளஸ் பிடியும் யூடியில் வந்து சரௌண்ட் மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் 24/024 6 ஆம்பியர் ஹெச்டி 6 ஆம்பியர் ஹெச்டி நம்ம தனியாக நம்மளுக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்காக டெஸ்லா வைண்டிங் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செட் ரெடி பண்ண டேட்டு அதெல்லாம் கொடுத்துருக்கேன். கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 4700க்கு 50 கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். டயோடு பார்த்திங்கன்னா 6 ஆம்பியர் டயோடு போட்டிருக்கேன். இது இவ்வளோ நேரம் செக் ஆடியோ வந்து ஓட்டு தான் இருந்தது. இப்போ ஏதாவது சூடு எதான்றதை செக் பண்ணி பார்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். இது ஒரு கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு தனியாக எடுத்துட்டேன். ஒரு 1 ஆம்பியர் டயோடு கொடுத்து ஃபேனுக்கு தனியாக எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ப்ளஸ் யூஎஸ்பிக்கு தனியாக எடுத்துட்டேன். இது வந்து ஒன்று கொடுத்துட்டேன். கீழே பாருங்கள். ரெகுலேட்டர் ஒன்று 5 வோல்ட் ரெகுலேட்டர் வந்து தனியாக பிரித்து எடுத்தாச்சு. பக்கன் மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, ரெகுலேட்டர் மட்டும் கொடுத்து எடுத்தாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஎஃப் போட்டிருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏசிக்கு பிஎஃப் போட்டு விட்ருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 12 வோல்ட்டுக்கும் ஒரு பிஎஃப் போட்டிருக்கேன். இது வந்து அம்மிங்கி வராது, பெரும்பாலும் டிரான்ஸ்ஃபரில் வராது, எஸ்டிகே மாடலில் வரும். டிரான்ஸ்ஃபர் வரக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா நிறைய வேலை செஞ்சுருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு கிரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கேன். ஸ்பீக்கர் பக்கத்தில் ஒரு கிரவுண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆடியோ இன்புட் எடுக்கிற இடத்துல ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர்டுக்கு இந்த இடத்துல ஒரு கிரவுண்டு. அது இல்லாத பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆடியோ இன்புட்டு கொடுக்குற இடத்துல சுவிட்சுக்கிட்ட ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு கிரவுண்டு பார்த்திங்கன்னா இங்கேன்னு ட்ராவல் ஆகும் பாருங்கள். இங்கேருந்து யூஎஸ்பிக்கு ஒரு கிரவுண்டு போகும். இந்த இடத்துல பாருங்கள் திருப்பி இந்த இடத்துல இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான கிரவுண்டு. அது ஏற்கனவே வந்து கிரவுண்டு நம்பர் 2.1 இருக்கும், இருந்தாலும் நான் தனியாக கொடுத்துருக்கேன். அது இல்லாத பார்த்திங்கன்னா பாருங்கள் சென்டருக்கு ஒரு கிரவுண்டு. இதுலேயே அப்படி ஜம்பர் அடிச்சிருக்கேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா சரௌண்டுக்கு ஒரு ஜம்பர் அடிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ஜம்பரு. அது பார்த்திங்கன்னா இது வந்து சென்ட்ரு, இதுக்கு ஒரு இது வந்து ரியர் லெஃப்ட் ரைட்டு, இதுக்கு ஒரு ஜம்பரு. இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணோம், இங்கே போகும். மாஸ்டர் கண்ட்ரோல் கிரவுண்டில் ஒரு அட்டாச் பண்ணி மறுபடியும் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் பண்ணி இங்கே லிங்க் பண்ணி இந்த லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு பிசிபி டயோட் பிசிபி இந்த டிசி செக்ஷனில் ரெக்டிஃபைட் செக்ஷனில் போய் லிங்க் பண்ணி வச்சுட்டேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அன்னிங் இஷ்யூஸ் வரக்கூடாதுன்றதுக்காக தான். இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடி போர்டு சரௌண்டுக்கு சப்பு ப்ளஸ் பிடி வந்து பார்த்திங்கன்னா பிடி வந்து LM324 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா TL084 இது வந்து கொடுத்தது. இது வந்து மதிய ஐடியோகிராஃப் அவர்கிட்ட வாங்கினது ரிசல்ட்டுக்காக போர்டு வாங்கியிருக்கேன். நான் இது வரைக்குமே செக் பண்ணல. 5.1 வச்சு இதான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ரிசல்ட் வந்து சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ரிசல்ட்டு வேறு லெவல் ரிசல்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற 5 சேனல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டு கம்பெனி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து லோ பட்ஜெட்டு பிடி டிரைவர் செக்ஷனுக்கு வந்து பிடி 139 140 போட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டது. இது வந்து லோ பட்ஜெட்டுக்கு கேட்டிருந்தாங்க. லோ பட்ஜெட்டுக்கு இது ரெடி பண்ணது. இது வந்து 5 சேனல் ஹீட் சிங்க் பிளேட் பார்த்திங்கன்னா 6 ஹீட் சிங்க் பிளேட் தான் போட்டிருக்கேன், அதிகமாக போடல. ஏன்னா இது வந்து பட்ஜெட்டே லோ பட்ஜெட்டு. கடைசியில் சொல்கிற ரேட் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டீரியோ போர்டு 3 கன்வெர்ட் பண்ணி சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 52001943 டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா BD 139 140 நம்ம ஓன் ப்ராடக்ட் தான். அதேமாதிரி கஸ்டமர் வந்து ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு 2 மோனோ வந்து எப்படி 2 ஸ்டீரியோவை
எப்படி மோனோ கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன். அப்படி அதுக்கும் இதில் பதில் சொல்லிடுறோம். ஓகேங்களா? பாருங்கள், 2 இன்புட் வரும். அதாவது இது ஒரு போர்டு, இது ஒரு 2 டியரு, இது ஒரு 2 டியர், ரெண்டுமே தனித்தனியாக மோனோன்னு வச்சுக்கோங்க கணக்கு. இது வந்து ஸ்டீரியோ போர்டு. இது ஸ்டீரியோவை பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து கிரவுண்ட் பண்ணிடணும், ஒரு ஆடியோ வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். இது முடிஞ்சிருச்சுங்களா? இந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுக்கணும். எந்த இடத்துல இன்புட் கொடுக்குங்களோ அந்த இடத்துல தான் ஃபீட்பேக்கு இது போகணும். இப்போ வந்து கிரவுண்ட் இது பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஆடியோ ஒர்க் ஆகாது. அப்போ வந்து ஆடியோ ஒர்க் ஆகணும். அப்போ எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து ஸ்பீக்கர், ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆடியோ இன்புட் கொடுக்குறது, ஸ்பீக்கர் அவுட்டு. இந்த ஸ்பீக்கர் அவுட் தான் இங்கே ஃபீட்பேக் வரும். இந்த ஃபீட்பேக்லேருந்து ஒரு 57K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து அதுலேருந்து 47A 50 வாட் கெப்பாசிட்டர் கொடுத்து பாருங்கள் அந்த ஃபீட்பேக்கில் வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். அப்போ என்ன ஆகும், இந்த ஃபீட்பேக் இங்கே வரும்போது இது வந்து மைனஸாக ஒர்க் ஆகும். அதாவது இங்கே இதுக்கு வரது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்குற இன்புட்டில் ஆப்போசிட்டாக 160 டிகிரி 360 டிகிரி ஆப்போசிட்டில் தான் வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து கிரவுண்ட் கொடுத்தோன்னா கிரவுண்ட் ஆகிரும். இது வந்து கிரவுண்ட் பண்ணால் ஆடியோ அவுட்புட் வெளியே வராது, கிரவுண்ட் பண்ணி வச்சுக்கோம். அப்போ இங்கே ஃபீட்பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும். இந்த ஃபீட்பேக் பாருங்கள், இது வந்து வழக்கமாக நம்ம கிரவுண்ட் பண்ணிடுறோம். இந்த ஃபீட்பேக்கை மட்டும் எடுத்து வந்து இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆடியோ ஃபீட்பேக் இங்கே வரும்போது இதுவும் வந்து அவுட்புட்டில் வந்து பாடும். அதுதான் மோனோ பண்ணுறது. 2 பிரிட்ஜு மோனோன்றது இதுதான். இப்போ ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தேன் அப்படி ஒரு வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து நான் டேப் போட்டு லாக் பண்ணிட்டேன், ஏன்னா ஷார்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக. இது வந்து 57K ரெசிஸ்டன்ஸு. இதில் வந்து 47 UF 50 வாட் கெப்பாசிட்டர் இருக்குது. எப்போயுமே ஃபஸ்ட்டு ஆடியோ இன்புட் கொடுக்குற இடத்துலேருந்து அவுட்புட்டு ஃபீட்பேக் எடுக்கணும். ஃபீட்பேக் எடுத்து கிரவுண்ட் பண்ணிட்டா வந்து இந்த ஒர்க் ஆகாது. அந்த கிரவுண்ட் பண்ணதில் டிரான்சிஸ்டரில் வந்து கொடுக்கணும். இது டிரான்சிஸ்டர் எந்த போர்டில் இப்படி தான் கொடுக்கணும். இந்த அவுட்டு ஆட்டோமேட்டிக்காக வரணும். இந்த அவுட்டும் ஒர்க் ஆகும், இந்த அவுட்டும் ஒர்க் ஆகும். இது கிரவுண்ட் பண்ணிட்டா இது வந்து ஆப்போசிட்டில் வரும், அவ்வளோதான். இது வந்து ப்ளஸ் ஆகும், மைனஸ் ஆகும், அது மாதிரி நம்ம மெர்ஜ் பண்ணிக்கணும். இங்கேருந்து வர அவுட்புட் வந்து கொடுக்குறதுக்கு ஆப்போசிட்டாக வரும். சரிங்களா? பாருங்கள், அதுதான் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு. சரி, அவருக்கு கடைசியாக வீடியோ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டுக்கான ஆம்பு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி பகாரி யூஎஸ்பி போர்டு தான் போட்டிருக்கேன். செட்டில் அந்த குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், செட்டு ஆன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியில் தெரிகிறதுக்காக பவர் எல்இடி ஒன்றும் அதே பாருங்கள். இங்கே டயோடு ரெக்டிஃபைட் செக்ஷன் போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி கொடுக்குறதுல ஒரு எல்இடி கொடுத்துட்டேன். இந்த போர்ட்லேயே பார்த்திங்கன்னா 2 எல்இடி வரும். ஆடியோ ஆன் பண்ணால் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 5200. இது வந்து 5200 1943 மாடல் இது. ஓகேங்களா? பாருங்கள், ஆன் பண்ணுறேன். இது வந்து டெஸ்டிங் வீடியோ வந்து போட்ட உடனே காப்பிரைட் பிரச்சனை வந்துருக்கு எனக்கு. இது அதனால தான் எனக்கு யூடியூப்பில் லாக் பண்ணிட்டாங்க. அந்த யூடியூப்பில் வருமானம் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. யூடியூப் டோட்டலாக லாக்கு. நான் என்ன வீடியோ போட்டாலும் எனக்கு வந்து அந்த வருமானம் எதுவும் வராது. அது மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நான் இது மாதிரி பண்ணுறதுனால அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து கஸ்டமர் தான் முக்கியம். அதனால் எனக்கு அதனால் ஒன்றும் கவலை கிடையாது. இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆம்பு லோ பட்ஜெட் வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 24/0/24 நானே தனியாக ஆர்டர் கொடுத்து வைண்டிங் பண்ணது. ரிசல்ட் இது கரெக்டாக இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டுக்கான ஆம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபாய்க்கு பேசியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு 5200 எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஒரிஜினலாக போட்டிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு எதனா ஆம்பு வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSC யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.